friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தாங்க. வீட்லேயே நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுவும் ஆர்கானிக் முறையில் எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போகிறோம். இதுக்கு பேசிக்கான பொருட்கள் பார்த்திங்கன்னா நார்மலான இந்த லெமன், ஆரஞ்சு அந்த மாதிரி தோல் வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம கடையில் வாங்குகிற பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் போட்டது தான். ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணிடலான்ட்டு உங்களுக்கு முதல்ல காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 பாட்டில் அளவுக்கு தேவைன்னா இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் நான் கரெக்டாக பண்ணி வச்சுருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நீங்கள் ஃப்ரூட்ஸ் அந்த பழங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டை வந்து ஒரு 10 எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அது ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சோப் லிக்விட் கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 4 கப்பு ஃப்ரூட்ஸ் கணக்கு எடுத்திருக்கேன். அது எப்படின்னா 3 கப்பு ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணியும் 1 கப்பு இந்த மாதிரி தோலை எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு தோலாக இருக்கட்டும், இல்லை லெமனோட தோலாக இருக்கட்டும், இல்லை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா புளிப்பான ஆரஞ்சோ இல்லை நார்த்தங்காய் அந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்களேன், புளிப்பாக இருக்கும், சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா பெஸ்ட்டு. அப்புறம் அது ஒரு 3 கப்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு தோல் வருது. ஸோ இது 4 கப்பு வர்றதுனால நான் இதுக்கு பார்த்திங்கன்னா 40 பூந்தி கொட்டை எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நைட்டே ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. அந்த கொட்டையை எடுத்துகிட்டு தோலை மட்டும் எடுத்து வச்சுக்க போகிறோம். அதே மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த கப்பை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 1 கப்பு கல்லுப்பு எடுத்துக்கணும். ஸோ அதுவும் ஈக்குவலாக அந்த 1 கப் எடுத்திருக்கேன். அதே போல் 1 கப்பு வினிகரும் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே ஈக்குவலாக நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பழமும் தோல்களும் போட்டுடலாம். இதில் வினிகரை தவிர்த்து உப்பு, அந்த ஃப்ரூட்ஸு, அப்புறமா சோப் நட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த சோப் நட்டில் தண்ணி ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அது கீழே ஊற்றாமல் இதில் ஊற்றிருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா குக் ஆகும். ஸோ இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு 4-5 விசில் நம்ம தாராளமாக வச்சு எடுக்கலாம். விசில் வச்ச பிறகு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கும் போது நம்ம இந்த 1 கப்பு வினிகரை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அரைச்ச பிறகு பாருங்கள் உங்களுக்கு பேஸ்ட் இந்த மாதிரி ஆகிடும். இது நம்ம ஒரு ஃபில்டர் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு நெட் வச்சுட்டு நீங்கள் அழகாக அந்த விழுதை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த குக் பண்ணோம் பாருங்கள், அந்த தண்ணியை ஊற்றி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஓரளவுக்கு டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக நம்ம பாத்திரத்தில் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வாஷ் பண்ணும்போது நீங்கள் நார்மல் லிக்விட் மாதிரிலாம் தண்ணி ஊற்றிலாம் கலக்க போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்தா நைட்டே நான் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா ஆறி போச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபனல் எடுத்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஒரு 3 பாட்டில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு குட்டி பாட்டில் கூட எக்ஸ்ட்ரா எனக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுப்பேன், பேலன்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. டைம் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சொல்ல போகிறேன், நானும் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருங்க. இப்போ ஜஸ்ட்டு ரீஃபில் பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நம்ம இதெல்லாம் பண்ண முடியல, என்னங்க பண்ணுறது, சில டைமில் அப்படி யோசிப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் ஆர்டினரி சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த பிராண்ட் கிடைக்காது, ஆர்கானிக் ஷாப்ஸில் இந்த பிராண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் போட்டிருக்க பொருட்கள்லாம் பாருங்கள், எந்த வித ஹெவியான கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற பிராண்ட்ஸ் வாங்குறத விட இது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஸோ இந்த லிக்விட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸ்பான்சர்லாம் கிடையாது, பர்சனலாக நாங்களே இப்போ தேடி போய் வாங்கின பொருட்கள் தான் உங்கள்கிட்ட நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ முடிஞ்சால் லிக்விட் ஆர்கானிக்காக நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள், இல்லை இந்த கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கான ஆக்டிவிட்டி என்னென்னு நம்ம அப்படியே பார்த்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஆக்டிவிட்டியோட டே 19th ஒர்க்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் போஸ்ட்டாக போட்டிருந்தேன். அது என்னென்னா கிட்ஸ் இன்டர்வியூ தேர் பேரண்ட்ஸ், அதாவது குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை இன்டர்வியூ எடுக்க சொல்லியிருந்தேன். ஒரு அழகாக ஒரு செட்டப் மாதிரி பண்ணி 2 சேர்ஸ் போட்டு ஒரு கேமரா வச்சு அதை அப்படி ரெக்கார்ட் பண்ணிங்க, ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு மெமரியாக இருக்கும். அதில் என்ன நம்ம கொஷின்ஸ் நான் முக்கியமாக சொல்லிட்டு இருந்தேன்னா, குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மா வந்து எப்படிலாம் ஆகணும்னு நினச்சாங்க, அவங்க ப்ரொஃபஷனல் என்ன இருந்தது, அவங்க எய்ம் என்ன இருந்தது, குட்டி வயசில் அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்க, அப்படி மாதிரி எழுதி குழந்தைங்களை கேட்க வைக்கிற மாதிரி நான் ஒரு இன்டர்வியூ எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு ஆக்டிவிட்டி. அது திரும்ப நீங்கள் மெமரியை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 20க்கான ஆக்டிவிட்டி என்னென்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு ரொம்ப அழகாக அந்த மோனோ ஆக்டிங் சொல்லுவாங்க பாருங்கள், மிமிக்ரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், நம்ம தான் அதை பார்க்காம இருந்திருப்போம். ஸோ எல்லாருக்குமே ஒரு விதமான சவுண்ட்ஸ் பண்ணுறதுக்கு தெரியும். ஸோ அதையும்
ரெக்கார்டபுளாக பண்ணி அழகாக குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா டாக் சவுண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டர்ஸ் பற்றி பேசி காமிப்பாங்க, சில பேர் வந்து ஒரு பேர்ட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டேலண்ட் இருக்கும். அது என்னென்னுட்டு நீங்கள் உட்காந்து எல்லாருமே கண்டுபிடிங்க. தாத்தா பாட்டிலேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து பண்ணுற ஆக்டிவிட்டி ரொம்ப சூப்பராக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. பை பாய்.